ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்ப நாளாக இந்த சீஸ் பால் வந்து செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ என்னோடய பையனுக்கும் இது வந்து செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ வந்து சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்க கேட்குறாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்பொழுது சரி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சீஸ் வச்சு பொட்டேட்டோ பால் வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நீங்கள் வந்து சாஸ் கொஞ்சமாக வச்சு அதோடு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 6 உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸில் தோல் உரிச்சிட்டு வேக வச்சு நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா இது போல் மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசித்ததுக்கப்புறம் இதில் 2-3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உள்ளே வந்து சீஸ் வந்து வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு நல்லா மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ வந்து இதுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 ப்ரெட்டை வந்து நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து சீஸ் வந்து இது போல் 4 க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சீஸ் க்யூப்ஸை வந்து நான் வந்து ஒரு பீஸை 4 கட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. அதில் வந்து சென்டரில் வந்து இந்த சீஸ் க்யூபை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே வச்சு இது போல் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. எங்கேயும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இது போல் உருண்டை பிடிச்சி இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. இதில் நனைச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நல்ல பால்ஸை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணினதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அருமையான சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயும் வந்து ஆல்மோஸ்ட் சூடாகிடுச்சு. சூடானால் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே வந்து வேகும். அதோட அந்த சீஸும் வந்து நமக்கு மெல்ட் ஆகும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வெளியில் கரிஞ்சு போய்டும், உள்ளே வந்து வேகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்து நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்ல கலர் மாறி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்ல கலர் மாறி வரணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தது இதை வந்து ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க. இப்போ வந்து நமக்கு சூப்பரான சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சமாக நீங்கள் சாஸ் வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். சாஸ் வேணாம் அப்படிங்கிறவங்க அப்படியேவும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மசாலாவை அப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சீஸ் பால் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.